வணக்கம், என் பேர் அசோக் ராஜ். நான் பேசிக்கலாக ஒரு சிவில் இன்ஜினியர். தேசிய விலங்கு நல ஆணையத்தோட பிரதிநிதியாக இருக்கேன். வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லாஸ் என்ற விலங்கு நல அமைப்பு வச்சுருக்கேன். இங்கே பாண்டிச்சேரி மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல வீடற்ற விலங்குகளுக்கு எங்களால் முடிஞ்ச சர்வீஸை பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக இந்த பூமி அனைத்து உயிருக்கும் சொந்தமானது தான். ஆனால் மனிதன் முன்னாடி ஈகோ சிஸ்டமில் இருந்தாங்க, இப்போ ஈகோ சிஸ்டமில் வந்துட்டாங்க. இது அதாவது ஈகோ சிஸ்டம் எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா, எல்லா உயிரையும் டாமினேட் பண்ணுற ஒரு நேச்சருக்கு மனுஷன் வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துலையும் எப்போ நம்ம இயற்கையை மீறி ஒரு விஷயம் செய்கிறோமோ அது பின்னாடி அதோட பின்விளைவுகளை வந்துடுது. மனிதனுக்கு இருக்கிற அதே வலியும் வேதனையும் இருக்குது, உணர்வுகள் இருக்குது. ஒரு குட்டி போட்டுச்சுன்னா அந்த அம்மாவுக்கு இருக்கிற பாசம் இருக்குது. இதெல்லாம் யாரும் மறுக்கவே முடியாது. மனிதனுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் எந்த விதத்துலையுமே எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. எல்லாத்துக்கும் அந்த உணர்வு இருக்குது. ஆனால் என்ன மனிதனை விட அது எப்படி மாறுபட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுங்கெல்லாம் இன்னும் இயற்கையாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அதுங்கள கழிவு எல்லாமே டிஸ்போசபிள். ஆனால் மனிதனோட கழிவு எதுவுமே டிஸ்போசபிள் கிடையாது. அதோட விளைவு தான் இன்றைக்கி பூமியிலேயே இந்த உலகத்திலே பெரிய சவாலான ஒரு விஷயம் என்னென்னா புவி வெப்பமயமாகிறது தான். புவி வெப்பமயமாகிறதுக்கு குளோபல் வார்மிங், அதுக்கு காரணம் எந்த விலங்குகளுமே கிடையாது, மனிதன் மட்டும்தான். நாய்கள் நேரடியாக பாதிக்கப்படுது. ஏன்னா நம்மளை நம்பி வந்துடுச்சு. மனிதனை தவிர அதுக்கு உணவு ரெடி பண்ணிக்கவே தெரியாது. அப்போ என்ன ஆகிடுது, மனிதனை மட்டுமே நம்பி இருக்கும்போது மனுஷன் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறான். எப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறான் பாருங்களேன். சுகாதாரன்ற படியில் முன்னாடியெல்லாம் சாப்பாடு போட்டு அவன் சாப்பிட்லன்னா கூட நாய்க்கு வச்சுட்டு இருந்த மனிதன் தான் இருந்தான். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு, அடுத்து என்ன ஆகிடுது, அது வேணான்னு நினைக்கும் போது அவன் என்ன பண்ணிடுறான், குப்பையில் போகிறத மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு, வாய்க்கா தண்ணியை குடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ அதுவும் என்ன ஆகி போயிடுச்சுன்னா, குப்பை பெருசாக போயிடுச்சு, வாய்க்கா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஆகிடுச்சு. அப்போ தண்ணியும் அவனுக்கு கட்டாயிடுச்சு, சோறும் கட்டாயிடுச்சு, இருப்பிடம் எங்கேயும் விடுறதில்லை. ஏன்னா முன்னாடியெல்லாம் தேவையான அளவு மனுஷன் வீடு கட்டிட்டு தோட்டம் துறவோடு இருந்தான். இன்றைக்கி அப்படி இல்லை. ஒட்டை கட்டி ஒரு 3 அடி ரோட்டுக்கு போனால் மட்டும்தான் அவனுக்கு திருப்தி ஆகிடுது. அப்போ ஆனால் நம்ம வீடு அழகாக கட்டிட்டோம். அப்போ அந்த நாய் எங்கே தான் போகும்? இப்போ அந்த நாய் மோஷன் போகுது, கடிக்குது, துரத்துது. தெருநாய்கள் அதிகமாகிடுச்சுன்னா தெருநாய்கள் அதிகமாகல. மக்களோட விகிதாச்சார அடிப்படையில் அது ரேஷியோஸ் இருக்க தான் செய்யும். மனிதனோட விகிதாச்சாரமும் அப்படி தான் இருக்கும். இயற்கையாக எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் நம்ம கூட்டு அந்த தெருவில் விடும்போது நாய்கள் நமக்கு பெருசாக தெரியுது. சரி, பெருத்திருச்சு, அதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறைகள். இந்த நாய் பார்த்தீங்கன்னா இது பேர் வெள்ளச்சி. நம்ப மாட்டீங்க, 3 தடவை கார் ஏற்றி இருக்குது மேலே. 3 தடவை கார் ஏற்றி எப்படி போயிச்சிருக்கு அப்படின்னா, முதல் தடவை குட்டியாக இருக்கும்போது நெல்லித்தோப்புலேருந்து ரெஸ்கியூ பண்ணது. இது வண்டி ஏற்றி கால் டிஸ்லோகேட் ஆகிடுச்சு, ஒரு கால். அடுத்தது இன்னொரு வண்டி ஏற்றி பேரலைஸ் ஆகிடுச்சு, 2 காலுமே பேரலைஸ் ஆகிடுச்சு. பப்பியில் ரெஸ்கியூ பண்ணி தொடர்ந்து பிசியோதெரப்பி கொடுத்து, பிசியோதெரப்பினா சும்மாலாம் கிடையாது, அதை தொங்க விட்டு அதை மசாஜ் பண்ணி நீச்சல் பயிற்சி கொடுத்து, அப்புறம் விட்டமின்ஸ் சப்ளிமெண்ட்ஸு இது எல்லாமே கொடுத்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. 3வதாக எப்போ ஆச்சுன்னா, இந்த இடத்துல படுத்துகிட்டு இருக்கும்போது, ஏன்னா இங்கே டிரைவிங் கற்றுக்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் ஒரு கார் ஏற்றிருச்சு. பதறிட்டேன், ஏன்னா இவ்வளோ வயசு ஆகிடுச்சு, கருத்தாடெல்லாம் பண்ணியாச்சு. 3வது தடவை வண்டி ஏற்றோன்னா ஐயோ அவ்வளோதானே, இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றணுமே, முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சேன். அதுங்களுக்கு எதிர்ப்பு சக்தி ஒன்றும் ஆகலை. 3 தடவை வண்டி ஏற்றின வெள்ளச்சி. இப்போ நாயை பார்த்தா பயம் வரதுக்கு முக்கிய காரணமே என்னென்னா, அதுக்கு நமக்கு இருக்க பாண்டிங் போயிடுச்சு. நாய் எந்த விதத்துலையுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாய் கடித்தாலே நம்ம செத்துருவோமோன்ற பயம். இதில் மீடியாவோட ப்ரொஜெக்ஷன் ரொம்ப அதிகம். ஏன்னா இதில் அரசியலும் ஆக்குறாங்க. எந்த நாயுமே கடிக்காது, நம்ம தவறு செய்யாதவரையுமே. கரெக்டாக ஒரு கவர்மெண்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அது கருத்தாடை செய்யணும், தடுப்பூசி போடணும். கரெக்டான நேரத்துக்கு அதுக்கு உணவு கிடச்சிட்டா எந்த மக்கள் உணவு போடுறாங்களோ அவங்கள்ட்ட ரொம்ப பாண்டிங்காக இருக்கும். எந்த விதத்துலையுமே நாய்கள் அச்சுறுத்தலே கிடையாது. நம்ம நினைக்கிறத பொறுத்தா இருக்குது. சின்ன குழந்தைங்க கண் கூட பார்க்குறோம், நிறைய சின்ன குழந்தைங்களாம் பழகிறாங்க. நாய்களோட பிஸ்கெட் போட்டு அவங்க பெற்றோர்கள் பழகிறாங்க. ஒரு குழந்தை அப்படி தான் பழகணும். ஐயோ நாயை தொடாத, நாய் கடிச்சிருன்னு பயமுடுத்தும் போது அந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த நாயை எதிரியாகவே பார்க்குதா. அந்த குழந்தை தான் அடுத்த சமுதாயம், அடுத்த ஜென்ரேஷன்ஸ் நாயை பார்த்தாலே ஒரு எதிரி மாதிரி பார்க்குறாங்க. நம்ம நாட்டு நாய்களை தெருநாய்கள் ஆகிட்டோம். தெருநாயை நம்ம சொல்கிறதே முதல் தவறு. அது நாட்டு நாய்கள், தெருவில் விடப்பட்ட நாட்டு நாய்கள். இன்றைக்கி நாட்டு நாய்கள்லாம் தெருவில் இருக்கான்னா இல்லை, பிரீடர்ஸ் இருக்காங்க இல்லையா. பிரீடர்ஸுக்கு கணக்கே கிடையாது. ஆர்டிஐ தகவல் படி பிரீடர்ஸு ரெஜிஸ்ட்ரேஷனே கிடையாது. கட்டுக்கடங்காத பிரீடர்ஸ், அவங்களுக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது. அப்போ யாரும் ப்ரீட் பண்ணுறாங்க, வெளிநாட்டு நாயெல்லாம் ப்ரீட் பண்ணுறாங்க. காசுக்காக விற்கும் போது அது வர்த்தக பொருளாகிடுது. அந்த வர்த்தகம், ஏன்னா அந்த வர்த்தகத்தால் வர்றது தான் இன்றைக்கி வாங்குறவங்க ரொம்ப ஈஸியாக வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு கொஞ்ச நாள் ஐயோ அதை மெயின்டைன் பண்ண முடியல, வெளிநாட்டுக்கு போகிறேன், குழந்தை இருக்குது, முடி கொட்டுது, இப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிநாட்டு நாய்களும் ரோட்டு. இன்றைக்கி பாண்டிச்சேரியில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு
டெய்லி 2 வெளிநாட்டு நாய்களாவது ரோட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. வெளியில் வர்ற ரோட்டு நாய்கள் திடீர்னு ரோட்டுக்கு வரும்போது, நேற்று வரையும் சாப்பாடு ஏசி எல்லாம் இருந்துட்டு திடீர்னு ரோட்டுக்கு வரும்போது ஒரு பதற்றம், மன உளைச்சல். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இவனும் வெளியில் விடப்பட்டவன் தான், வளர்த்து வெளியே விடப்பட்டவன் தான். இவனை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். இவன் வந்து புள்ளியோட இனத்தை சேர்ந்தவன். இவனை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம் வரும். ஏன்னா இவனோட நேச்சர் என்னென்னா சிங்கிள் ஆட்மி ஓனர்னு சொல்லுவாங்க. அதாவது ஓனருக்கு மட்டும் விசுவாசமாக இருக்குது. அது அவங்களோட நேச்சர். ஏன்னா அதுதான் காவலாளி, அதை இடத்த பாதுகாக்கிறவன், உரிமையாளருக்கு விசுவாசமாக இருக்கிறது இவங்களோட நேச்சர். ஆனால் எந்த விதத்திலுமே இவங்க மனிதனுக்கு பாதிப்பே கிடையாது. அப்போ இவனுக்கு ரோட்டில் விட்டவங்க அவங்களோட தவறு, நாயோட தவறு கண்டிப்பாக கிடையாது. இவன் முதல்ல இவனை நான் பார்க்கும்போது கூட எனக்கும் பயமாக தான் இருந்துச்சு, என்னையும் மிரட்டிட்டு தான் இருந்தான். ஆனால் இன்றைக்கி பார்க்குறேன், உண்மையாலுமே சொல்கிறேன், இவனை மாதிரி ஒரு பாசக்காரங்க இருக்கவே முடியாது. பழகினா மட்டும்தான் தெரியும். ஆனால் புதுசாக பார்க்குற எல்லாருக்கும் பயம் இருக்கும். இவனை பார்த்தாலே மிரண்டு போவாங்க. அப்போ இவன் பயப்படுறவங்கள பார்த்தா மறுபடியும் எகிரிட்டு தான் போவோம். அப்போ இந்த இடத்துல பிரச்சனை வருது. பிரச்சனை இவனா இல்லை இவனை ரோட்டில் விட்டவங்களா? இப்படி பல நாய்கள் தினம் ரோட்டில் விடுற எல்லா நாய்களுக்குமே வந்து இதுதான் பிரச்சனையே. ஆனால் நாய்க்கு தன்மை இருக்குது. ஏன்னா நான் பல கேஸு முனிசிபாலிட்டியில் வர கம்ப்ளைண்ட்ஸு, டாக் பைட்டு, ரேபிஸ் கேஸு, இது எல்லாமே என்ன தான் ரெஃபர் பண்ணுவாங்க. நான் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் அந்த நாய்க்கு சாப்பாடு போட்டு தொடவி கொடுத்து அதுக்கிட்ட ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன், இந்த நாயாக கடிச்சிச்சு அப்படின்னு. கடிச்சிருக்கலாம், ஆனால் அதை நம்ம பார்க்குற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லெனின் ஸ்ட்ரீட்டில் நம்ம எல்லா டிவிலையுமே வந்துச்சு, சிறுமி உட்பட 7 பேரை கடித்து கொதறிய வெறி நாய் அப்படின்னு போட்டாங்க. நானும் போய் பார்த்தேன், எந்த நாயிடா அதுன்ட்டு. அது 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே கடிச்சிச்சு தான். ஏன்னா குட்டி போட்டுச்சு. அந்த குட்டியை அது கண்ணு முன்னாடியே 2 வீலர் நசுங்கி செத்துச்சு. ஒரு தாயாக இருக்கிற அந்த வலி இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் இருக்கும் தானே, உங்களுக்கும் இருக்கும்ல. அதுதாங்க அந்த நாய்க்கும். அதை பார்த்தேன். அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை சொல்லிவிட்டு முடிச்சாச்சு. அடுத்த வருஷம் மறுபடியும் அது குட்டி போடும்போது மறுபடியும் அதே பிரச்சனை, கடிச்சது தான். ஆனால் அது குட்டி அது முன்னாடி ஏற்றும் போது அது 2 வீலர் வந்தாலே 2 வீலர் தான் டார்கெட் பண்ணுது. 2 வீலரில் வந்தவங்களை மட்டும் போய் கடிக்குது. அப்போது அதை பார்த்தேன், சொல்யூஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சேன். ஏன்னா அதை நான் விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக அதை அடித்து சாவடிச்சிருப்பாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாயை கொண்டு போனேன், கருத்தடை பண்ணேன். அதுக்கு பேர் கருத்தடை பண்ணேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா லெனின் ஸ்ட்ரீட்டில் அந்த நாய் இருக்கும். விடும்போது தான் தெரிஞ்சிச்சு அவ்வளோ நல்ல உள்ளங்கள் மக்கள் இருக்காங்க. கருப்பி வந்துட்டியா, ஐயோ நீ வரமாட்டேன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு அதை கட்டி அடித்து, சின்ன பசங்க முத கொண்டு கட்டி அடித்து அதை வரவேற்கிறாங்க. இன்றைக்கும் அந்த நாய் உயிரோட இருக்குது. ஒரு நாய் தானே, உயிரை காப்பாற்றிட்டுமே அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு நாயை காப்பாற்றுற அந்த உயிர் இருக்குது பார்த்திங்களா. இந்நேரம் அந்த தவறான அணுகுமுறையாக இருந்திருந்தால் அந்த நாயும் இல்லாமல் இருந்திருக்கும், நமக்கும் சொல்யூஷன் கிடைக்காது. இது பேர் கருப்பி. இதோட கதை ரொம்ப சோகமான கதை. இது குட்டி போட்டு இது அம்மா கூட இருக்கும்போது அந்த இடத்துல யாருமே மக்கள் உடலை, எல்லாத்தையும் அதை தூக்கி போட்டாங்க. எங்கேயோ தூக்கி போட்ட குட்டி தான் இது. இன்றைக்கி இங்கே இருக்குது. இதுக்கு ஒரு வாழ்க்கை இங்கே கிடச்சிருக்கு. ஆனால் எல்லா நாய்க்குமே தூக்கி போகிற எல்லா நாய்க்குமே ஒரு வாழ்க்கை கிடைக்காது. இதுதான் விஷயமே. இன்றைக்கி இந்த நாய், ஏன்னா இதுமாரி பல நாய்கள் தூக்கி போடப்பட்ட நாய்கள் தான். இது மோஷன் போகுதுன்றதுக்காக அந்த ஊர் மக்கள் இது குட்டிங்கெல்லாம் தூக்கி போட்டாங்க. பாசக்கார நாய்ங்க, அவ்வளோ அன்பு இருக்குது. அன்பு எல்லாம் ரோட்டில் விட்டுட்டோம். போலி அன்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. நாய் பிரச்சனைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறத விட அதுக்கான தீர்வை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும். ஏன்னா நாய் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கருத்தடை மட்டும்தான் ஒரே தீர்வு. நாய்களை இடமாற்றம் பண்ணுவது சட்டப்படி குற்றம். ஏன் அப்படின்னா இடமாற்றம் பண்ணும்போது அதுங்களுக்கு மன உளைச்சலாகவும் வெறி பிடிக்கும். அந்த வெறி பிடிக்கிறதுக்கு நீங்களே காரணமாயிடுறீங்க. குட்டி போட்டால் குட்டிங்களை எடுத்துகிட்டு போய் போடுறதும் மறுபடியும் நாய்களுக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. கருத்தடை மட்டும்தான் ஒரே தீர்வு. அரசாங்கம் கருத்தடை செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம வலியுறுத்தணும். அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும். வெளிநாட்டு நாய்களை தடுத்துட்டு அந்த ஒரு சொல்யூஷன்ஸை போடணும். தடுப்பூசிகளை முறையாக போடணும். நாயை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்குது அப்படின்னா அந்த புரிதலை நம்ம கொண்டுட்டு வரணும். நாய்கள் கடிக்காது. அதுக்கு தேவையான அடிப்படை தேவையான உணவு, நீர் இதெல்லாம் கொடுத்துட்டா கடிக்காது. தடுப்பூசி போட்டுட்டு கருத்தடை செய்து தடுப்பூசி போட்டுட்டா நாயோட அக்ரெசிவ் குறையும். அது மட்டும்தான் தீர்வாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மக்களும் ஒரு புரிதல் இருக்கணும். அதை அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாயை துரத்திக்கிட்டே இருந்து அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன நினைக்கும், நம்மளை பார்த்தாலே எதிரின்னு நினைக்கும். அப்போ எதிரியே நினச்சிட்டு இருக்கவங்கள கிட்ட வரும்போது அட்டாக் பண்ண தாங்க செய்யும். நம்ம தவறு தாங்க. அன்பாக எல்லாத்தையுமே செஞ்சீங்க. அன்பாகவே எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாகவே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.